ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நமக்கு இப்பொழுது எத்தனையோ பேர் வயதாகி கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள் மற்றும் நாம் வளர்த்த குழந்தை செல்வங்கள் அப்படியே குழந்தைகள் இல்லாமலே இருந்தாலும் எல்லோரும் வெளியூர், வெளிநாடு, படிப்பு, வேலை, உத்தியோகம் என்று சென்று விடுகின்றார்கள். நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஒரு ஆள் இல்லையே. அப்படி இயங்குகின்ற குடும்பங்கள் கோடான கோடியாக இருக்கிறது. இது தனியான ஒருவருக்காக சொல்லப்படுவது கிடையாது. இது அவரவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒன்று. தெய்வீகத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிப்பு வேண்டும், நமக்கு எந்த நேரத்திலும் ஒரு உதவி வேண்டும் என்றால் மனிதனால் மட்டும் நடக்காது. தெய்வம் நினைத்தால் தெய்வமே மனித உருவம் கொண்டு உங்களுக்கு தேவையானவர்கள் போல அந்த உருவத்தை எடுத்து நமக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார். நேற்று என்ன நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடக்கவில்லை, இன்று என்ன நடக்கின்றது, நாளை என்ன நடக்கப் போகின்றது, இந்த மூன்றையும் நாம் தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையிலே கபில சஷ்டி என்கின்ற ஒன்று வருகின்றது. மேலும் நாளைக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது பிரபலாரிஷ்ட யோகம். மரண யோகத்தை நாம் எப்படி தள்ளுகின்றோமோ, ஒதுக்குகின்றோமோ, அதை விட கொடுமையான, நமக்கு தீர்வு காணவே முடியாத பொருள் செலவு, விரயம், வம்பு, வழக்கு, சொத்துக்கள் விரயம் ஏற்படுகின்ற நாள். நாளைக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த விதமான புது ஆரம்பம், வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம், திருமணங்கள், இவைகளில் வீட்டிலே நடக்கின்ற சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், கெட் டுகெதர் பார்ட்டி, ஒரு பேனா பென்சில் வாங்குவது கூட நாளைக்கு தவிர்க்க வேண்டும். காலை 6 மணி முதல் இரவு 9:35 வரை போராட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்கின்றது பிரபலாரிஷ்ட யோகம். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் என்ன நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது என்கின்ற ஒரு அற்புதமான கூடாத நாள் லிஸ்ட்டு பிரபலாரிஷ்ட யோகத்தை கொடுத்துள்ளோம். 12 இறை நாமங்களை ஓதுவதும், ராமராமா சிவசிவா நமச்சிவாய என்று ஓதுவதும் நம்மை நல்வழியிலே சென்றோம். நாளைக்கு மதுரை எம்பதியிலே பிறந்து வளர்ந்து சிவபெருமானையே நினைத்து தள்ளாத முடியாத வயதை 100 வயதை எட்டிய ஒரு மூதாட்டிக்கு சிவபெருமான் சொக்கநாதர் மனித உருவத்திலே அந்த தான் விற்று பிழைத்து வந்த பிட்டையும் இறைவன் நேரடியாக ஏற்று சாப்பிட்டு அந்த பாட்டிக்காக, அந்த மூதாதி வந்திப்பாட்டிக்காக மண் சிமந்து பிரம்பால் அடிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே நாளைக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊரெல்லாம் அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று இருக்கின்றாரோ அங்கெல்லாம் முடிந்தால் வீட்டிலும் செய்யலாம். மதுரையிலே சென்று பிட்டுப்புறம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கு இன்னும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பழைய புராதன வைகை ஆற்று கரையிலே இன்னும் இருக்கின்றது. வந்திப்பாட்டியினுடைய திருவுருவ சிலை இருக்கின்றது. அங்கே வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள், அன்னதானங்கள், பிட்டுதானம் செய்தால் சொல்லுமே, உடம்பில் உள்ள நோய் முதல் நம்மளுடைய கதையை இறைவன் புட்டு வைப்பான் வெளியில். நமக்கு ஆபத்து வராமல் காவந்து செய்வான். ஆபத்து வந்தாலும் அவன் வரணும், இவன் வரணும், நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. படுத்த படுக்கையிலே எத்தனையோ பேர் மருத்துவமனையிலே பார்க்க ஆள் இல்லாமல், அப்படியே இருந்தாலும் உள்ளே பார்க்க முடியாமல், அப்படி பார்த்தாலும் என்ன செய்ய முடியும்? உயிருடன் விளையாட முடியுமா? நான் உயிரை கொடுத்தாலும் உன்னை காவந்து பண்ணுகின்றேன் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு உதவி செய்வார்கள். ஓரிரு நாள் நீங்கள் தான் செய்தால் திரும்பி செய்வார்கள். நான் செய்தேன் என்று ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்களே தவிர உங்களிடம் இருக்கின்ற பொருள்கள் செலவாகும் வரை கூட இருப்பார்கள். கையிலும் பையிலும் ஓட்டம் இருக்கும் பொழுது, உடம்பிலே பலம் இருக்கும்போது, ஆள் பலம், மனோபலம், படைபலம், பணபலம், செல்வ பலம் இவையெல்லாம் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், கூட்டம் கூடி நின்று கும்மாளம் அடிக்கும். நம்ம வீட்டில் சட்டியில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன், பானையில் ஒன்று தான். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா. இந்த மாதிரி
இவையெல்லாம் இறந்ததுக்கு பிறகு சோதனையில் பங்கு வச்சால் சொந்தமும் வராது, பந்தமும் வராது. ஒரு அவசரம் உங்கள் வீட்டு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு உதவி கேளுங்க, சொத்தை எழுதி வாங்கிப்பாங்க, நகை நட்டை வாங்கிப்பாங்க, திரும்பி தரமாட்டாங்கன்னு எழுதி வேற வாங்கிட்டு அப்படி செய்கின்ற உலகம் இது. அப்படி காலமானது கலியுகத்தினுடைய 2526 வருடங்கள் ஓடிவிட்டது. 5000 சில வருஷம் ஓடிவிட்டது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். 42 லட்சம் வருடமானது கலியுகத்திலே இருக்கின்றது. அதில் ஒரு சிறிதளவு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தானம் செய்தேன், தர்மம் செய்தேன், தானம் செய்தேன், தர்மம் செய்தேன் என்று எங்கேயோ ஏதோ ஒரு விதத்திலே தவறான வழியில் வந்த ஒரு பொருட்களை தானம் கொடுத்தால் அதை வாங்குகின்றவர்கள் யார்? அந்த தவறான வழியிலே கொடுத்தவருடைய உறவுக்காரர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்களுக்குத்தான் நீங்கள் தானம் கொடுக்க முடியும். கோயில் வாசலில் சாமி கும்பிட்டு வரோம், ஐயா சாமி தர்மம் பாங்க, பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும். குழந்தை குட்டிகள்லாம் பெரிய இடத்துல பெரிய உயர்ந்த நிலையை வசித்து உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், இன்றும் வெளியில் சொல்ல முடியாத பெரிய அலுவலகத்தில் அதிகாரியாக இருப்பார்கள். வீட்டிலே தண்டசுவர் இருக்காத, வெளியில் போய் பிச்சை எடுத்துட்டான்னு வான்னு சொல்லுகின்ற மருமகள்கள் இருக்கின்றார்கள். அப்படி பல கோயில் வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டு பிச்சை அவர்கள் எடுக்கவில்லை, நம்மை ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் ஏன் அந்த கோவிலை தூய்மைப்படுத்தலாமே, ஒரு குப்பையை எடுக்கலாமே, ஒரு இறைநாமத்தை சொல்லலாமே. அவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற அந்த காசு பணத்தினால் நீங்கள் நல்லா இருங்க, கண்டிப்பாக அவர்களுடைய சாபம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வரவே வராது. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்க சாமி நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னொருத்தர் 1000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த தரித்திரமானது கொடுத்தவனுக்கு வந்து நின்று நாம் அந்த நிலைக்கு ஆளாகிவிடுவோம். ஏனென்றால் அவர்கள் செய்கின்றது, நீங்கள் கொடுக்கின்ற பண உதவி, காசு உதவி, இவைகளெல்லாம் அவர்கள் சேர்த்து வைத்து வட்டிக்கும் பல கோடி வட்டிக்கும் 1க்கு 3 1க்கு 10 வட்டி வசூல் செய்து வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டு இப்படி சாப்பிட்டு கொண்டு அதிலும் பணங்கள் வந்து எல்லா உதவிகள், அரசாங்க உதவிகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பல குற்றங்கள் புரிந்தவர்கள் வீட்டிலே இருக்க முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினாலே சிறை சென்றவர்கள் எல்லாம் வேடதாரியாக காவி வேஷம் போட்டு ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆகையினால நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உண்ணுகின்ற உணவுகள், பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து ஆரம்பித்து இட்லி, பூரி, குருமா, இப்படி உப்புமா, எது வேண்டுமானாலும் அன்னதானமாக கொடுங்கள். அதையும் விற்று சம்பாதிக்கின்ற நல்லவர்கள்லாம் இருக்கின்றனர். கயவர்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்கின்ற எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு, பசுக்களுக்கு, இப்படி வாயில்லாத ஜீவன்களுக்கு எத்தனையோ நாய்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு இடத்துல தாறுமாறாக இருக்கும். அந்த குருவிகளுக்கு தண்ணி வைப்பது, பசுக்களுக்கு தண்ணி வைப்பது, கோசாலையை சுத்தம் செய்து பசுக்களை குளிப்பாட்டுவது, முதியோர் இல்லங்களுக்கு போய் முடிந்த அளவுக்கு அனுமதி பெற்று சேவை செய்வது, கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு ஏதோ முடிந்த அளவுக்கு உபகாரம், பொருள் உபகாரம், பணம் காசு சொல்லவே இல்லை. உங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற ஆடைகள் உடுத்தி பல நாள் ஆகி சுத்தமாக அதை பொத்தான்லாம் தைச்சு கொடுத்துட்டு வேணுமானு கேட்டுட்டு இப்படி இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்படி கொடுக்கின்ற தவறான முறையிலே கோயில் வாசலிலே சில இடங்களிலே இன்ன கிழமைக்கு இன்ன ஊரிலே இன்ன திருவிழா என்று கூட்டமாக கிளம்பி விடுவார்கள். நமக்கு பிச்சை எடுக்கின்றது ஒரு தொழில் அப்படின்று. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா தர்மம் என்பது எப்படி செய்ய வேண்டும் என்பது குருவர்களாக தான் செய்ய வேண்டும். உங்களுடைய நல்ல குரு இருந்தால் சொல்லிக் கொடுப்பார். ஒரு எத்தனையோ பசுமாடு இருக்குது, எத்தனையோ காளை மாடு இருக்குது, எத்தனையோ கோசாலைகள் இருக்கிறது, எத்தனையோ குருவி காக்கா இருக்குது, அவைகளுக்கு செய்யுங்கள். இப்படிங்களை கொடுத்து எங்களுக்கெல்லாம் தெரிந்து பல கோடிக்கு அதிபதியானவர்கள் உயர்ந்த நிலையை பிள்ளைகளை படிக்க விடுத்து பெரிய பதவிகள் இருக்கின்றவர்கள் எல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்தவர்கள்லாம் இது ஒரு பொழுதுபோக்கு தொழிலாக கிடைக்கின்ற காசு ஒரு 100 ரூபா கிடைச்சா போகிறோம், 3000 ரூபா மாதம் நன்றாக பாருங்கள். உழைக்காமல் ஆனால் 500, 1000, 2000 இப்படி சம்பாதிக்கின்ற நிலையிலே கூட்டமாக அதில் ஒரு சங்கமும் அமைப்பார்கள். அதனால் நல்ல உங்களுடைய மனசாட்சி நன்றாக யோஜனை பண்ணிப்பார்கள். நீங்கள் கொடுப்பது அவர்களுக்கு
போதுமா? எத்தனை நிமிஷத்துக்கு வைத்திருப்பார்கள்? என்ன செலவு செய்கின்றார்கள்? எப்படியெல்லாம் உங்களுடைய தர்மமானது வீணாக போகின்றது? மது அருந்துவது, சிகரெட்டு, புகையில்லை, இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி செய்கின்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற, நீங்கள் நினைக்கலாம் உதவி செய்து விட்டோம் என்று, ஆனால் உங்களுடைய கஷ்டம் தீர்ந்ததா என்றால் கண்டிப்பாக தீர்ந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு வயோதிகத்திலே, தனிமையிலே, யாருமே இல்லை, ஆணோ பெண்ணோ, அது இளமையாக இருந்தாலும் சரி. இப்பொழுது சிறு வயதினருக்கும் பெரும் சோதனைகள் வரும். பள்ளி குழந்தைகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய எதிர்காலத்திலே கிரகங்கள் சொல்லுகின்றன. யார் சொல்கிறா? கிரகங்கள். யாரும் சூரிய நமஸ்காரம் செய்வதில்லை. காலையிலே விடியற்காலமையில் எழுந்திருக்க முடியவில்லை. பல் விளக்கி பேச வேண்டும், பல் விளக்கி பிறகு மூஞ்சி அலம்பின பிறகுதான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை இல்லாமல் எல்லா காரியத்தையும் பல் விளக்காமே பேசி முடிச்சுட்டு, டீயை பைய குடிச்சு முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கு பல் விளக்குகின்ற இன்னும் பலர் இருக்கின்றார்கள். தெற்கு நோக்கி பல் விளக்கினால் அந்த வீட்டில் பிரிவினையும் சொத்து பிரச்சனையும் வரும். இப்படி இருக்குது, பல விதமாக இருக்குது. ஒரு குருவர்களால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி அவரவர்கள் குலதெய்வம், அருகில் உள்ள கோயில்கள், கிராம கோயில்கள், எல்லை தெய்வங்கள், ஐயனாறு, கற்பனசுவாமி, காத்தவராயன், இப்படி முனீஸ்வரர், பச்சையம்மன், பாடிகாட் முனீஸ்வரர், இப்படி உள்ள காவல் தெய்வங்களை வணங்குவதும், திவ்ய சேத்திரங்கள் 108 திருப்பதி, திவ்ய திருப்பதி 108 சிவாலயங்கள் தரிசனம் செய்வதும், அருகில் உள்ள ஆலயங்களிலே சேவை செய்வதும், அன்னதானம் செய்வதும், பிறகு அத்தனையும் உங்களுடைய சத்குருவுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் நாளைய பொழுதை கழிக்க வேண்டும். எந்த விதமான வேண்டாம். நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறதால் மிகவும் வேதனையாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு சுகப்பிரசவம் நல்ல நேரத்திலே ஏற்பட வேண்டும் என்று கர்ப்பரட்சாம்பிகை முல்லைவனநாதர், கருகார்த்த நாயகி, ஆயுர் தேவி, 8 திக்கிலே அஷ்டதிக் பாலர்களை வேண்டுவதும், கோமதி அம்மனை வேண்டுவதும், நல்ல சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் ஓதுவதும், அமிர்த மிருத்யுஞ்சய ஜபம் ஓதுவதும், யாகங்கள், ஹோமங்கள், யக்கியங்கள் வீட்டிலே, இல்லத்திலே, ஆலயத்திலே இப்படி செய்வதும் மிகவும் புனிதமாக நாளைய பொழுதை கழிக்கலாம். வாகனங்களிலே பயணம் செல்லுகின்றனர். தொலைதூரமோ அருகிலோ பார்த்து மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் உள்ளவர்கள் உடைய கடைகளை, கடவுளை வேண்டிக் கொண்டு, உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, தையல்காரர்கள்லாம் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு தான் துணியை கழிக்கணும். ஒரு வீட்டில் உள்ள துணியை கழிப்பாங்க, ஒரு புது துணிக்குன்னு நிறைய பேர் யோஜனை பண்ணி பாருங்க, டர்னு கிழியும், குடும்பம் 2 போடும். அப்படி ஒரு துணியை கிழித்து ஒரு கைக்கு இங்கே புடி துணி, துடைக்கும் துணியாக செய்கின்றவர்கள் ஹரிவோம் என்று சொல்ல வேண்டும். ஹரிவோம் ஹரிவோம் என்று துணியை கிழிக்க வேண்டும். தையல்காரர்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது கத்திரிக்கோளால் வெட்டுவதற்கு முன்பாக ஜவுளி கடைக்காரர்கள் அத்தனை பேரும் குலதெய்வம் வழிபாடும் துணிகளை கிழிக்கும் போது ஹரிவோம் என்று செய்வதும். பல கோடி வர்த்தகம் செய்த ஆடை நிறுவனமானது இப்பொழுது இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம், உலக புகழ்பெற்ற பெரிய ஆடை நிறுவனம் இன்று கையேந்தி கொண்டிருக்கின்றார் அவல நிலையிலே. ஏனென்றால் ஆடையை கிழித்து தைத்த பாவத்திற்கு குத்து, அந்த ஊசியினால் குத்து, அதுவும் கதரும். அதனால் ஒவ்வொரு தையல் மிஷின் பேசுதுன்னா அது நன்றாக இயங்கி கொண்டிருக்கின்றது, அப்படி அர்த்தம். நம்மளுடைய தமிழ் மொழியிலேயோ ஆங்கிலத்திலேயோ இந்தியிலேயோ பேசாது, ஒவ்வொன்றும் பேசும். ஒரு மரம் பேசுகின்றதா என்றால் பேசாமையா நமக்கு காக்குது, பூக்குது, கொடுக்குது, இருக்கு. அதற்கு ஜீவன் இல்லாமல், உயிர் இல்லாமல் நமக்கு மாங்காய், மாம்பழம், தேங்காய், பனம்பழம், பப்பாளி பழம், ஆப்பிள் பழம், இப்படி அதுக்கும் ஜீவன் இருக்கின்றது. அதனால் உயிருள்ள அத்தனைக்கு ஏன் கோவிலிலே, திருக்கோயிலே, ஆலய நந்தவன பூக்கள் செடிக்கு, அதுவும் குறிப்பாக திருமங்கலம், லால்குடி அருகில் உள்ள திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் கோயில் உள்ள நந்தவனத்தின் செடிகளுக்கு நல்ல நாட்டு உரம் விட்டு தண்ணீர் விட்டால் வாழ்க்கையில் செல்வ கடாட்சம், அதாவது கூட இருந்து குழிப்பறிக்கின்றவர்கள் ஓடி விடுவார்கள். யார் என்று இறைவன் காட்டி கொடுப்பான். ஆகையினால் நம்முடைய மன சுமைகள் அத்தனையும் தீருகின்ற பிட்டுக்கு மண் சுமந்த வைபவத்தை உங்களுடைய வீட்டிலே, அருகில் உள்ள ஆலயங்களிலே 10 பேர் 100 பேர் சேர்ந்து செய்வதும், நாளைக்கு பிட்டு தானம் கொடுப்பதும், நம்முடைய மனவேதனைகள் கொத்து கொத்தாக இருக்கிறது, பிட்டு உதிர்வது போல தூள் தூளாக போய்விடும். நாளைக்கு எந்த விதமான நல் காரியங்களிலும்
ஈடுபடாமல், நல்காரியம்னா என்ன? உங்களுடைய சொந்த காரியம், துணி வாங்குவது, நகை வாங்குவது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, வியாபாரம் செய்வது, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதெல்லாம் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது எதிர்காலத்தில் பெரும், நான் மறுநாளே அன்னைக்கு கூட சோதனை ஆரம்பிக்கும். ஒரே ஒரு எண்ணை தப்பாக போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 69ஆம் நம்பர் இடத்தை வாங்கி விற்பனை செய்து நாளைக்கு கையெழுத்தாகிவிடும். ஆனால் அந்த எண்ணானது உங்களை மறைக்கப்பட்டு வேறு ஒரு எண்ணாக அங்கே இருக்கும். இப்படி ஒரு சிறு காரியத்தில் பெரும் தவறு ஏற்பட்டு விரைய செலவு, அதனால் வீட்டில் கணவன் மனைவிக்கு வாய் தகராறு, கையால் அடிக்கிறது, சண்டை வம்பு, பிரிஞ்சு போகிறது, இப்படி நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி கெடுதலான துஷ்ட தேவதைகள், அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வேலை செய்யும். இப்படி கார்கோ பிஸ்னஸ் பண்ணுறது, பார்சல் செய்வது, பொருட்களை வாங்கி விற்பது, ஏஜென்சிகள், எந்த விதமான புது ஆர்டர்களையும் தயவு செய்து நாளைக்கு தவிர்த்தால் உங்களுடைய வியாபாரம் பெரிய லெவலில் போகவில்லை என்றாலும் குறைந்து விடாது. ஓஹோ என்று ஓடிய பெரிய ஹோட்டல்லாம் இழுத்து முடித்தாங்க. உலகம் புகழ்ந்த ஹோட்டல்லாம் முடித்தாங்க. பிரபலாஷ்ட யோகம் எங்களால் சொல்ல முடியும், நாங்கள் பெயரை சொல்லக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு எல்லோரும் வேண்டியவர்கள், யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாட்டை ஆளுகின்ற மன்னனும் நன்றாக இருக்க வேண்டும், மந்திரிகளும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் நல் குணத்தையும் நல் மனதையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும். அவர்கள் கோத்திர ரிஷிகளுக்கும் தினமும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மூச்சிகள், தேவாதி தேவர்கள், ஜீஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள் எரிஞ்சார்கள் தினமும் அர்க்கியம் கொடுப்பது, சந்தியாவந்தனம், சிவபூஜை, திருவாராதனம், சிவபுராணம் வாசிப்பது, திருநீற்று பதிகம் வாசிப்பது, கோளறு பதிகம், நவக்கிரக தோஷம் இல்லாமல் இருப்பதும், இப்படி நல்லவற்றை மட்டும் இறைநாமங்களை மட்டும் செய்து வந்தால் நாளைய நிலைமையிலிருந்து நம்மை நாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருணாச்சலா வந்திப்பாட்டியினுடைய திருநாமத்தை ஓதி வந்தியை சொன்னால் வந்துவிடும் சிவனுடைய அருளும் தரிசனமும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா. ஓம் ஓம் ஓம்.